갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 Hi, hello, வணக்கம். வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இது எங்க ஊரோட ஸ்பெஷல் தான். நம்ம ஆல்ரெடி எங்க ஊரோட ஸ்பெஷல் வந்து ஒரு 2-3 ரெசிபி பார்த்திருந்தோம். இப்போ அதுல நம்ம ஒரு வடை ரெசிபி செய்ய போறோம். அது நாகூர்ல எல்லாம் செம்ம ஃபேமஸான வடை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நாகூர் வடைனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப ஸ்பெஷல் வடைனா எல்லாரும் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இந்த மாதிரி வச்சு செய்வாங்க. அதெல்லாம் இல்லாம நம்ம அரிசி சாதம் இதை வச்சு எறா வச்சு நம்ம சூப்பரான ஒரு வடை செய்ய போறோம். இப்போ வாங்க அதுக்கு முந்தி என்னோட வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த வடையை வந்து 2 விதமா பார்க்க போறோம். ஒன்னு வந்து வெஜிடபிள் வடை, இன்னொன்னு வந்து நான் வெஜிடபிள் வடை. இப்போ நம்ம ரெண்டுமே செய்யலாம் வாங்க. பாருங்க நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது என்ன எதை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னா பாருங்க நான் இந்த கப்புல வந்து 1 கப்பு சாதம், 1 கப்பு ரவை, 1 கப்பு பச்சரிசி. நான் எல்லாத்தையும் இப்போ சாதத்தையும் அரிசியும் அரைச்சி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ரவையை வந்து அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் புளிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதே மாதிரிதான் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுல நான் உப்பு கலந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம கடாய் வச்சிருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு அப்புறம் சோம்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்ச நேரம் பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிருக்கோம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை கட் பண்ணிருக்கோம், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான வடை இது, ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி திருவி வச்சிருக்கோம் இந்த மாதிரி. இப்போ வந்து இதை வந்து அதுல சேர்த்துக்கலாம். இந்த வடையோட டேஸ்டே வந்து இந்த தேங்காய் இந்த வெங்காயம் தான். ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, கொஞ்ச நேரம் வதக்குனா போதும். பாருங்க இதுல உள்ள தண்ணி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த வடையோட டேஸ்ட், ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல நான் ஆல்ரெடி மாவு ரெடி பண்றத காமிக்கல, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுனால. அது புளிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது அந்த டைம்ல நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், அதனாலதான் நான் காமிக்கல. உங்களுக்கு நான் சொன்ன அளவுபடி நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க, வடை சூப்பரா வரும். இப்ப நம்ம ரெடி பண்ண மசாலாவை அதுல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கை வச்சு நல்லா இத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க வடை பக்குவம் இதுதான். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா வடை வராது. பாருங்க மாவு எந்த அளவு பக்குவங்கிறத பாத்துக்கோங்க. இப்படி அள்ளி உருட்டுனா கரெக்டா நம்ம இப்படி உருட்டுறதுக்கு வரணும், இல்லைன்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா வராது, வடை வராது. இப்போ ஓகே நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்ப நம்ம வடை செய்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க மாவு வந்து இதுல நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மாவு வந்து நைஸா அரைக்க கூடாது, குறை குறைன்னு தான் அரைக்கணும். பாருங்க இதுலயே தெரியும். பாருங்க எல்லாத்தையுமே அரிசி சாதம் இது எல்லாத்தையுமே நம்ம ரவை எப்படி இருக்கோ அந்த பக்குவத்துக்கு குறை குறைன்னு தான் அரைக்கணும். இப்போ நம்ம தட்டியாச்சு. இப்ப அதை அப்படியே எண்ணெயில போட்டுக்கலாம். பாருங்க
ஏன்னா இது கடலை பருப்பு இல்லை, இது அரிசி மாவுங்கிறதுனால கொஞ்சம் கொர கொரன்னு இருந்தாதான் வடை தட்டுறதுக்கே வரும், இல்லைன்னா வராது. நீங்க இதே மாதிரி நல்லா ரவை பக்குவத்துக்கு கொஞ்சம் கொர கொரன்னு எடுத்துக்கோங்க. போடும் போது எண்ணெயில போடும் போது பார்த்து போடுங்க. பாருங்க, நான் ஒரு 5 வடை போட்டிருக்கேன். இப்போ இது வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த வடை ஒரு பக்கம் நம்ம சிம்ல வச்சு வேக வச்சிருக்கோம். இதுல ஸ்பெஷலா சொல்லணும்னா தீயை வந்து ரொம்ப வேகமா எல்லாத்தையும் திருப்பி போட்டு மறுபக்கம் வேக வைக்கலாம். நம்ம திருப்பி போட்டாச்சு, நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்க, நம்ம போட்ட வடை சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. நல்லா இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நம்ம சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், இல்லைன்னா வெளியில வந்திருக்கோம், உள்ள வெந்தே இருக்காது. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் செய்து எடுத்துட்டோம். ஓகே, நம்ம வந்து இப்போ வெஜிடபிள் வடை செய்து எடுத்துட்டோம். இப்ப இதே மாவை வச்சு நம்ம எப்படி எறா வடை செய்யறதுங்கிறத பாக்கலாம். இப்போ நான் வேற எதுவுமே பண்ணல, நான் எப்படி அந்த மாவை அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அதே மாவுல நம்ம எறாவை ஃபிட் பண்ணி செய்ய போறோம். ரொம்ப நல்லா இருக்கும், 2 வடையுமே நல்லா இருக்கும். ஆனா எறா வடை வந்து ரொம்ப ஸ்பெஷல். இப்போ வாங்க அந்த வடை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். இப்போ நம்ம எறா வடை செய்யறதுக்கு மாவு எப்படி நம்ம அந்த மாவு எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாவு தான் இதுவும். இப்போ ஒரே ஒரு ஸ்பெஷல் தான் இதுல, இந்த எறா வந்து நம்ம குட்டி குட்டி எறா நம்ம இத மாதிரி நல்லா கழுவி கிளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா இத மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை சேர்த்து நம்ம செய்ய போறோம். இப்போ இந்த எறா வந்து லைட்டா நான் எண்ணெயில கொஞ்சமா லைட்டா ஃப்ரை பண்ணிருக்கேன், பாதி அளவு. இதே மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணி செய்யுங்க, அப்படியேவும் செய்யலாம், நானா கொஞ்சமா ஃப்ரை பண்ணிருக்கேன். இப்போ நம்ம செய்தல் பாருங்க, மாவு வந்து இந்த மாதிரி எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கலாம். பாருங்க, வடை தட்டிட்டோம். இப்ப இதுல இதை நம்ம அப்படியே எண்ணெயில போட்டுடலாம். மாவு எடுத்து மாதிரி வச்சுட்டு இதே மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா யாரா வெளியில வந்துரும். பாருங்க, நம்ம ரெடி பண்ண இறால் வடை. இறால்லாம் எப்படி இருக்கு பாருங்க, மேல நல்லா அப்படியே எண்ணெயில ஃப்ரை ஆகி இது வடையோட சேர்த்து சாப்பிடும் போது பயங்கரமான டேஸ்ட்ல இருக்கும். அதை கண்டிப்பா செய்து சாப்பிடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ரெடி பண்ண வெஜிடபிள் வடை அண்ட் நான் வெஜிடபிள் வடை ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது எறா வடை, நாகூர் ஸ்பெஷல் எறா வடை. ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. இது நீங்க வெஜிடேரியனா இருந்தா இந்த வடை செய்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எறா பிடிக்கும்னா எறா வடை செய்து சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு காம்பினேஷனா இந்த வெங்காயம் வந்து மஞ்சத்தூள் போட்டு இது மாதிரி கொடுப்பாங்க, அது கூட சேர்த்து சாப்பிடறதுக்கு. நானும் அதே மாதிரி ரெடி பண்ணிருக்கேன், நீங்களும் அது மாதிரி ரெடி பண்ணி செய்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, எறாவோட இருக்கு, நம்ம இதை சாப்பிடலாம்.
இந்த ஆனியனோட இப்படி சேர்த்து சூப்பரா வந்திருக்கு. செம்மையா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டுல செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வடை சுடுது. நன்றி, வணக்கம்.